1000 கிலோவுக்கும் மேல தங்க நகைகளை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ராஜா. இப்ப வரைக்குமே அவர் வாழ்ற கிராமத்துல மக்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டாலும் அவருதான் காசு கொடுத்து உதவுவாருங்க. அப்படி அந்த ராஜாக்கு 2 பசங்க. ஒருத்த சாமியாராவும் இன்னொருத்த பேராசைப்படுற ஒரு பைல்வானாவும் இருக்கான். அதே மாதிரி அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கிறதாகவும் ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அதே ஊருக்குள்ளதான் ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்து பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அங்க பேய் இருக்கிறதாகவும் நம்புவாங்க. அப்படி அந்த ராஜாவுடைய வீட்டுக்கு வர மருமகள் அந்த ராஜாவுடைய 2வது பையன் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. இப்படி பல கதைகள் பின்னி பிணைஞ்சு ஒரு கதையா மாறி பரபரப்பா சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் தவ்வாய் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த படம் OTTல ஹிந்தியில அவைலபிளா இருக்கு. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. இன்னும் லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பமே ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா, ஒரு ஊரு. அந்த ஊருக்குள்ள ஒரு கணவர் மனைவி 2 பொண்ணுங்களை பெத்துக்கிட்டு வாழ்வாங்க. இப்போ புதுசா ஒரு வீட்டுக்கு வேற குடியேறி போயிருப்பாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வராருங்க. அந்த கணவர் மனைவி கிட்டையும் ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, அதனால்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்களுக்கும் இப்போ நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க எல்லாரும் வந்து என் பொண்ணை வாழ்த்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. முக்கியமா அந்த கணவர் மனைவிக்கு ஒரு அன்பான பொண்ணு இருப்பாங்க, அதாவது 2வது பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு கிட்டையும் கண்டிப்பா உங்க 2வது பொண்ணை கூட்டிட்டு வந்துடணும், ஆனா உங்க முதல் பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு அந்த வீட்டுடைய கணவர் மனைவி கிட்ட சொல்ல இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்பதான் அவங்களுடைய முதல் பொண்ணு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்கிற மாதிரியும் அங்க காமிக்க. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த கணவர் மனைவி தான் 2வது பொண்ணை தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க நடக்கிற நல்ல காரியம் எல்லாமே அந்த 2வது பொண்ணை வச்சுதான் அவங்க பண்ணிக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்களே அந்த 2வது பொண்ணை ஒரு தெய்வம் மாதிரி தான் பாப்பாங்க. இது எதுவுமே அந்த பொண்ணுடைய அக்காவான அந்த முதல் பொண்ணுக்கு பிடிக்காதுங்க. இப்ப அங்க இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படியோ ரூமுக்குள்ள இருந்து அந்த ரூமை திறந்துகிட்டு அந்த முதல் பொண்ணு வந்துடுறா. அதை பாக்குற ஊருக்காரங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஏண்டி வந்த, ஒன்னு ரூமுக்குள்ள தானே அடைச்சு வச்சுட்டு வந்த, ஏன் இப்படி மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க, போட்டு திட்டிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணுக்கும் பயங்கர கோவம் வந்து அந்த ஊருக்கு நடுவுலயே உட்காந்து அழுகுறாங்க. அப்படி அந்த முதல் பொண்ணு அழுகைய பார்த்து அங்க இருக்கிற நிறைய பேர் வாந்தி எடுக்கிற மாதிரியும் அந்த ஊருக்காரங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம மாறுற மாதிரியும் அங்க காமிக்க. இப்படி ஒரு கடத்துல அங்க ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துல அந்த வீட்டுடைய முதல் பொண்ணு ஒரு கைத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களோட பிணம் அங்க இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. உண்மையிலே இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க புராணத்துல இருக்கிற சில கொடூரர்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது புராணத்துல ஒரு மிகப்பெரிய அரக்கன், அதாவது அவன் பேர் கலின்னு சொல்லுவாங்களாம். பார்க்கடலை கடையிறா போறதான் ஒரு விஷம் வெளியே வந்தது மூலயமா அந்த அரக்கன் பிறந்திருக்கான். அவன் நகைகளுக்கும் தங்கங்களுக்கும் ஆசைப்பட்டிருக்கான். மக்களை அடிமையாக்கணும்னு நினைச்சிருக்கான். நினைச்ச மாதிரியே அவன் மன்னராவும் மாறி நிறைய மக்களை அழிச்சிருக்கான். உலகத்தையே ஆளணும்னு பல கொடுமைகள் பண்ணிருக்கான். கடவுள்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த அரக்கனை அழிச்சிருக்காங்க. ஆனாலுமே அவன் இந்த உலகத்தை விட்டு மொத்தமா போயிடலங்க. ஏதாவது ஒரு ரூபத்தின் மூலயமா மறுபடியும் வெளியே வரணும்ன்ற மாதிரி பல வருடங்களா அவன் துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் அங்க சொல்றாங்க. இப்ப இந்த கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. முன்னாடி ஒரு ஊர் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருப்பாரு. அந்த ராஜாவுடைய வாரிசான இன்னொரு ராஜா, அதாவது நிகழ்காலத்து ராஜாவா காமிக்கிறாங்க. இப்போ ராஜா இது அதெல்லாம் இல்லல, ஆனாலுமே அந்த ஊருக்கு அவர் ராஜாவா தான் வாழ்வாரு. அவருக்கு ராத்திரி எப்பப்பெல்லாம் தூக்கம் வருதோ அந்த தூக்கத்துல ஒரு கனவு வரும். முன்னாடி அந்த முதல் பொண்ணு ஒரு மரத்துல கைத்துல தொங்கிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மரத்துல இருந்து ஒரு தலைய ஒரு நாய் எடுத்துட்டு வர மாதிரியும் அதை ஒரு வீட்டு வாசல்ல போடுற மாதிரியும் அது தான் தலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் பயந்து பயந்து எழுந்துப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தர் தான் நம்ம படத்துடைய ஹீரோவான அந்த ராஜாவுடைய முதல் பையனான இந்த சாமியாரு. எந்நேரமும் சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. சிவனுக்கு பூஜை பண்றதுனாலையும் சாமி மீது அதிக பக்தி உள்ளதுனாலையும் தான் வாழ்வையே கடவுளுக்கு மொத்தமா கொடுத்துடுறாரு. திருமணமே பண்ணிக்காம தான் வாழ்றாரு. அவருக்கு எப்படின்னா கடவுளை பார்க்கணுன்ற ஆசைகள்லாம் இருக்குங்க. அதை பத்தி பெரிய சாமியார்கிட்ட விசாரிக்கும் போதோ அவர் சில மந்திர தந்திரங்கள், நீ என்ன மாதிரி தியாக வாழ்க்கைய வாழணுன்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. கட் பண்ணா இப்ப அந்த பெரிய வீட்டை காமிக்க, எது ராஜாவுடைய வீடு. எப்பவுமே ராஜாவுடைய வீட்டு வாசல்ல அந்த ஊர் மக்கள் திரண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலயும் வந்து அவங்க விவசாயம் பண்ண அரிசியெல்லாம் கொண்டு வந்து அங்க எடைக்கு போட்டு காசு வாங்கிட்டு போவாங்க. ராஜாவும் இப்போ காலையில வெளியே வராரு. ஊர்
மக்களும் ஐயா இப்பெல்லாம் நிலத்துல விவசாயமே பண்ண முடியல, மழை இல்ல, ஒரே பஞ்சம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. ராஜாவும் அதையெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாரு. நீங்க யாரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான அரிசி எவ்வளவுன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நானே உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மக்கள் கிட்ட ஒரு துளி கூட பணம் வாங்காம அவங்க எல்லாருக்கும் இலவசமா அரிசி கொடுக்குறாரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் கவனிக்க அதே ஊருக்குள்ள இந்த ராஜாக்கு ரெண்டாவதா ஒரு பையன் இருப்பாங்க. அவன் ஒரு பைல்வானு, பேரு ராஜு. தான் அண்ணனுக்கு நேர் எதிரானவன், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறவன், முக்கியமா பேராசைப்படுறவன். இப்ப கூட ஊருக்குள்ள ஒரு மல்யுத்த போட்டி நடந்துட்டு இருக்குங்க. அந்த போட்டியை இந்த ராஜு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுலயும் ஒருத்தர் ஜெயிக்க அந்த ஜெயித்த நபர் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் கத்திக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அங்க ஒரு கயிறு லைட்டா இழுத்துக்குது. அந்த கயிறு இந்த ராஜுடைய உடம்புல உரசதுனால ராஜுக்கு சின்ன காயம் ஏற்படுது. அதுக்கு அந்த பைல்வான் தான் காரணம்ன்ற மாதிரியும் ராஜ் கோவப்பட்டு நேரா அந்த பைல்வான் கிட்ட சண்டைக்கு போறாரு. யாரு ஆல்ரெடி அந்த யுத்த போட்டியில ஜெயிச்ச பைல்வான் கிட்ட. அப்படி அந்த ராஜ் அந்த பைல்வானை தோக்கடிச்சு ஜெயிக்கிறாருங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர் தான் இந்த ராஜ். ராஜுக்கு ஒரு அன்பான மனைவி இருப்பாங்க. அவங்க பேரு சுகந்தி. ரொம்ப விருப்பப்பட்டு தான் கணவரை திருமணம் பண்ணிருப்பாங்க. இப்ப கூட தான் கணவர் எப்பவுமே அங்க இருக்கிற ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த குளத்துல இவங்களும் துண்டு எடுத்துட்டு வந்து கொடுக்க, இன்னைக்கும் உங்களுடைய சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்களா, காயத்தோட தான் எப்பவுமே வீட்டுக்கு வருவீங்களா, மேட்ச் பார்க்க தானே போனீங்க, ஏதோ விளையாட போன மாதிரி காயம் ஏற்படுதே அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கணவரை கண்ணும் கருத்துமா அந்த மனைவி பார்த்துப்பாங்க. இங்க இந்த ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு சோகத்தோட ராத்திரி இருக்காருங்க. அவங்க மனைவியும் பக்கத்துல வராங்க. இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிங்க, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, நீங்க எவ்வளவு தியாகமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுனாலயே உங்களுக்கு கண்டிப்பா ஹெவன்ல தான் இடம் கிடைக்கும், எதை நினைச்சும் பயப்படாதீங்க, வருத்தமும் படாதீங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப ராஜா அப்படியே சாப்பிடறதுக்காக வராருங்க. இப்ப அவங்க ரெண்டு பசங்களுமே அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இப்ப அந்த ராஜ் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குமே தான் அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்கும் போதோ, நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஊர் மக்களுக்கு கொடுத்து கொடுத்து அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கிறது இல்ல, இப்படியே போச்சுன்னா என் தலைமுறை வரப்போதெல்லாம் நம்ம பிச்சை எடுக்கிற சூழ்நிலை கூட வரலாம், அதனால நம்ம எதுலனா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதை கேட்கிற நம்ம ஹீரோ இருக்காருல, அவருமே தம்பி சொல்றதும் கரெக்ட் தானப்பா, நம்ம மக்களுக்கே கொடுத்து எவ்வளவுதான் உதவி பண்றது, இதுக்கு மேல நம்மளுக்கு நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் ராஜா கேட்கிற மாதிரி தெரியல. அப்பதான் ஊர் மக்கள்ல ஒருத்தர் திடீர்னு ராஜாவுடைய வீட்டுக்கு வந்திருக்க, என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை ராஜா, எப்படின்னா காப்பாத்துங்க ராஜா, ஊருக்குள்ள ஒரு மருத்துவமனை கூட இல்ல, எதுனா நான் பக்கத்து ஊருக்கு தான் தூக்கிட்டு போனோம், உங்ககிட்ட வண்டி இல்ல ராஜா, உங்க பையன் தான் வண்டி வச்சிருக்காருல, அந்த வண்டியில கூட்டு போங்க ராஜான்ற மாதிரியும் கதறி அழுக. இப்ப அந்த ராஜாவும் தான் முதல் பையனா அங்க வர சொல்றாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ கிட்டையும் காரை எடுத்துட்டு போ, பக்கத்து ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இவனை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்படி போற போதோ நம்ம ஹீரோவை பார்த்தோம், தயவு செஞ்சு அந்த மரம் இருக்கிற ரூட் வழியா மட்டும் போயிடாதுன்ற மாதிரியும் ராஜா சொல்றாரு. ஹீரோவும் தலையாடிட்டு இப்ப அந்த நபரையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வண்டியிலையும் வேகமா போயிட்டு இருக்காருங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கிற பாதையில வேற எவனும் மரத்தை வெட்டிட்டு இருக்கான் போல, மரமே அங்க கீழே விழுந்திருக்கு. ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அச்சச்சோ என்னடா இது, ரூட் மறிச்சிருக்கு, இப்ப எப்படி போறது, இப்ப வேற ரூட் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதோ, அந்த மரம் இருக்கிற ரூட் தான் வேற ரூட், அதுல போனா மட்டும் தான் இந்த உசுரை காப்பாத்த முடியும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அதனால வேற வழியே இல்லாம அந்த ரூட்ல வண்டியை திருப்புறாரு. ஹீரோவும் இப்ப ரொம்ப வேகமாவே அந்த ரூட்ல போயிட்டு இருக்கும் போதோ கரெக்டா அந்த மரம் இருக்கிற இடத்துல அந்த வண்டி நிக்குதுங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. வண்டியோடைய அந்த வீல கீழே இறங்கி பார்த்தா அந்த வீல் அங்க சேத்துல மாட்டிருக்கு போல, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. பின்னாடி இருக்கிற அந்த பையன் வேற அம்மா அம்மான்ற மாதிரி துடிச்சிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துல அந்த லேடி உசுருக்கு போராடி அந்த வண்டிலேயே போய் சேர்ந்துடுறாங்க. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த லேடியை காப்பாற்ற முடியலையன்ற மாதிரி ஹீரோ உடஞ்சு போறாரு. இந்த சோகத்தோடையே இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. தான் அப்பா கிட்டையும் இந்த சம்பவத்தை பத்தி சொல்ல, இப்ப அந்த ஊர் மக்கள் இருக்காங்கல்ல அவங்களையும் சமாதானப்படுத்துறாரு. ராஜாக்கும் மனசு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுதுங்க. அங்க கோயில்ல இருக்கிற ஒரு சாமி கிட்டையும் வந்து இந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு, என்னால ஊர் மக்கள்ல ஒருத்தரை காப்பாற்ற முடியல, அதனால எனக்கு எதனா கெட்டது வந்துருமோ, ஊருக்கு இதெல்லாம் தவறான விஷயங்கள் நடந்துடுமோன்ற மாதிரிலாம் கேட்க, அந்த சாமியாரோ இதுக்காகலாம் ஒண்ணு நடக்காது, ஆனா நேத்து அந்த லேடி எந்த இடத்துல போய் சேர்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த மரம் இருக்கிற இடத்துல தான், உங்களுக்கு அந்த மரத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதுதான் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தா உணருது அப்படின்ற மாதிரியும் பயமுறுத்திட்டு போக, ராஜா ஒரு மாதிரி பீதி ஆயிடுறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்லயே ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு ஒரு பூஜை பண்ணி கடவுளை வழிபடுற மாதிரி அந்த மரத்தை வழிபடுங்க, நீங்க மட்டும் வழிபட்டா போதாது, ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மரத்தை வழிபடணும்,
இருக்கணும். அப்படி ஊருக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா நீங்க ஒரு இடத்துல பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்ற மாதிரியும் சொல்ல இப்ப ராஜாவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த கதையை காமிக்கிறாங்க. ஊர்ல ரொம்ப நாளாவே ஹாஸ்பிட்டல் இல்லாம தானே இருந்தது. இப்ப இந்த ராஜா ஊர் மக்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கறாருங்க. ஊர் மக்கள்லாம் அதை கோலாகலமா கொண்டாடுறாங்க. இந்த ராஜாவை ரொம்ப எமோஷனலா பாக்குறாரு. ராஜாவும் ஊர் மக்கள் கிட்ட இது சாதாரண ஹாஸ்பிட்டல் இல்ல, இது உங்க எல்லாருக்கும் இலவச மருத்துவமனை. உங்களுக்கு என்ன நோயினாலும் நீங்க இங்க வரலாம், இலவசமா பார்த்துட்டு போலான்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் பின்னாடி இருக்கிற ராஜாவுடைய பசங்க 2 பேருக்கு பிடிக்கலைங்க. முக்கியமா இந்த 2வது பையன் ராஜ் பயங்கர கோவப்படுறான். இதுக்கே பல கோடி செலவாச்சு, இதுக்கு மேல இலவசம் வேறையா, நம்ம நடுத்தருக்கு கூட்டு வராம அப்பா விட மாட்டாரு போல அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கான். ராத்திரி இந்த சோகத்தோடையே இந்த ராஜ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த குளத்துக்கு பக்கத்துல உக்காந்துகிட்டு இருக்க. அப்படி அங்க இருக்கிற அந்த குளத்துல குளிக்கலான்னு ராஜ் போறாங்க. ஆனா குளிக்கும் போதோ திடீர்னு அவனோட காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி அங்க தோணுது. அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அடங்குயால யாராது அப்படின்னு சொல்லி தான் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இன்னொரு பக்கம் ராஜா வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த மரத்துல இந்த கயிறெல்லாம் கட்டி வச்சு இந்த பூஜையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதையும் வெளியில இருந்து ஊர்க்காரங்க பார்க்க அந்த வீட்டு மொட்டை மாடியில இருந்து அந்த ராஜும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ராஜுக்கு இந்த மரத்தை இப்படி பூஜை பண்றது அதை வணங்குறதுலாம் பிடிக்கலைங்க. அப்பா கிறுக்கு தரமா எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு போல அப்படின்ற மாதிரி தான் மனைவி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க. ராஜா அப்படியே வெளியே வராரு. ஊர் மக்களையும் கையெடுத்து கும்பிட்டு இதுக்கப்புறம் நீங்க இந்த மரத்தை தான் தெய்வமா வணங்கணும், நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறணும்னா நீங்க இந்த மரத்தை வணங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னதான் ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது ராஜா செஞ்சாலும் அந்த ஊர் மக்களோ ராஜா சொல்றத நம்ப மறுக்கிறாங்க. ஒரு மரத்தை போய் நம்ம சாமி மாதிரி வணங்கணுமா, என்ன இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கலைஞ்சு போக இப்ப ராஜாவும் ராத்திரி அப்படியே சோகத்தோட நின்று அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் அப்பா கிட்ட வந்து உங்களை சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க, தெரியலப்பா, அது நம்ம குடும்பத்துடைய சாபமோ என்னவோ, ஃபியூச்சர்ல ஒரு வேளை நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நீ எனக்கு அப்புறம் இந்த வீட்டையும் இந்த மரத்தையும் இங்க இருக்கிற மாண்பையும் கட்டி காக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பா எவ்வளவு நாள் தான் இந்த உண்மையை மறைக்க போறீங்க, தயவு செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு என்னாச்சு அந்த உண்மையை சொல்லுங்க பண்ற மாதிரி கேட்கும் போதுதான் ராஜா கொஞ்சம் பயந்துகிட்டே இது எல்லாமே உன்னோட கொல்லு தாத்தாவால வந்ததுதான்ப்பா அப்படின்ற மாதிரி வீர் அப்படின்ற மாதிரி அவங்க கொல்லு தாத்தாவோட கதையை சொல்ல வராருங்க. ஆனா திடீர்னு ராஜாக்கு நெஞ்சு வலி வந்துடுது. அங்கேயே சரிஞ்சு விழறாரு. அவரோட உயிரும் அங்க இருந்து போகுதுங்க. கொஞ்ச நேரத்தையே அந்த மரத்தை காமிக்கிறாங்க. அந்த மரத்துக்கு மேல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அங்க இருக்குங்க. அந்த பொண்ணு யாரு தெரியுமா, ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு மரத்துல தொங்கிருப்பாங்களே அவங்க தாங்க. அடுத்த நாளுமே ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்க அந்த ராஜாவோடைய இதுக்கும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்க. எல்லாரும் கண் கலங்கி கதறி அழுகுறாங்க. அங்க ஹீரோவுமே தான் அப்பா தான் கிட்ட கடைசியா சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காருங்க. அப்ப அந்த இடத்துல அதே பொண்ணு நடந்து வந்து அங்க நிக்கிறாங்க. யாருமா நீனு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருந்து போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. அப்பா போனதுல இருந்து ராஜ் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த அரண்மனை இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறான். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னடா சவுண்டுன்னு சொல்லி ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டோம். அந்த சவுண்டை துரத்திக்கிட்டு இந்த ராஜு போறாங்க. அதே சின்ன பொண்ணுதான். என்னடா இது, யாரா இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் ராஜு போக அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரகசிய அறை இருக்கிறதையும் ராஜு பாக்குறான். என்னடா இது, நம்ம வீட்டுக்குள்ள ரகசிய அறையா, இது எப்போத்துல இருந்து இருக்குன்னு சொல்லி அந்த ரகசிய அறைக்குள்ளேயும் போக அங்க திடீர்னு விளக்குகள் எல்லாமே தானா எரிய ஆரம்பிக்குது. அப்படி போறான் போறான் போறான். அப்படி ஒரு இடத்துக்கும் ராஜு வரான். அந்த இடமே ஒரு ரகசிய அறை மாதிரி இருக்குங்க. அங்க ஒரு கபோர்டு மாதிரி ஒரு சின்ன டோர் இருக்கு. அந்த டோர்ல ராஜு கண்ணை வச்சு பார்த்தா ஒரு பயங்கரமான ஜொலிப்பு தெரியுது. ஆஹா, இதுதான் அந்த புதையல் போல இருக்கே, இதை நம்ம எப்படின்னா அடைஞ்சாகணும்ன்ற மாதிரி ராஜு முடிவு பண்றான். அங்க ஒரு சுத்தியலை வேற எடுத்துட்டு வந்திருக்கான் போலங்க. அந்த சுத்தியலை வச்சு அந்த இடத்தையும் அடிச்சு உடைக்கலான்னு ராஜு முயற்சி பண்ண, ஆனா அதை உடைக்க முடியல. கொஞ்ச நேரத்திலேயே ராஜ் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்குள்ள போக அப்பா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. ஆனா அவங்கள நுழைய விடல. அப்பதான் அங்க ஒரு எலுமிச்சை பழம் இருக்குங்க. அதை அந்த ராஜ் கலட்ட இப்ப அந்த சின்ன பொண்ணும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தூங்கிக்கிட்டு இருக்க. அப்பா அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. தான் அப்பாவான அந்த ராஜாக்கு என்ன கனவு வந்ததோ அதே கனவு ஹீரோக்கு வரவும் ஆரம்பிக்குது. ஹீரோவும் பயந்து போய் எழுந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் தான் அப்பாக்கும் அங்க திவிஷம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நம்ம ஹீரோ. அதே மாதிரி சிவனையும் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது தான் அப்பா பக்கத்துல 2 பொண்ணுங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் அது அந்த ஓப்பனிங் சீன்ல காமிச்ச அந்த அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறதுனால அந்த உண்மை என்னன்னு தெரியாமையே ஹீரோக்கு போயிடுதுங்க. அப்பதான் ஹீரோவுடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்து உன்னுடைய கொள்ளு தாத்தா இந்த ஊரையே ஆண்டாரு, அப்படி ஆண்டுட்டு போகும்போதோ
அவரு சேர்த்த சொத்துக்கள் எல்லாத்தையும் இந்த வீட்ல இருக்கிற ஒரு இடத்துல அவரு வச்சிருக்கிறதா ஒரு தகவல். ஆனா அந்த இடமே ஒரு சபிக்கப்பட்ட இடம். அங்க போனோம், அந்த பொருளுக்கு ஆசைப்படணும்னு நினைச்சவங்க தீய குணத்தோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. அதாவது முன்னாடி நான் கலின்னு ஒரு அரக்கன் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அந்த அரக்கன் மாதிரி மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட்ல அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த அரக்கன் வந்துருவான். அப்படி ஒரு சாபம் உன் கொள்ளு தாத்தாக்கும் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து விடுபடணும்னு சொல்லிதான் உங்க அப்பா எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி பண்ண அந்த தாத்தாவை யாரு போட்டு தள்ளனா அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போதோ அது ஒரு சின்ன பொண்ணுடைய ஆத்மா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோ ஷாக் ஆகுறாரு. கட் பண்ணா இந்த சுத்தியலை வச்சு இந்த ராஜு வேற அந்த புதையல இருக்கிற இடத்துல உடச்சிக்கிட்டு இருப்பான்ல, அப்ப அந்த இடம் சின்னதா பிரேக் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. ராஜுடைய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ராஜுவோட மனைவியும் ரூமுக்கு வந்து ராஜு தூங்கிட்டு இருக்கும் போதோ அவர் கையெடுத்து தான் வயித்துல வச்சு தான் முழுகாம இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்டு கணவர் சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா அவர் அந்த இடத்துல திடீர்னு எழுந்து ஒரு அரக்கன் மாதிரி அந்த மனைவி கிட்ட நடந்துக்கிறாரு. எங்க என்னங்க பண்றீங்க, நான் முழுகாம இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை பத்தி கண்டுக்காம நீங்க வேற ஏதோ பண்றீங்களேன்ற மாதிரி கேட்க, அப்ப ராஜிக்கு வெளியில இருந்து ஒரு சத்தம் கேக்குதுங்க. வழக்கம் போல ஊருக்காரங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. ராஜுமே அந்த ஊருக்காரங்களை போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் எங்க அப்பா இருந்ததோட போச்சு, இதுக்கப்புறம் யாருக்கும் உதவி பண்ண முடியாதுன்னு சொல்ல அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. இவங்க எல்லாரும் பசினாலதான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க திருடர்கள்லாம் உருவாகிறதே பசினாலதான். உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு நான் போடுறேன், உங்களுக்கு எப்ப வேணுமோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சில உதவிகள் எல்லாம் பண்றாரு. அது இந்த ராஜிக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ராஜு ராத்திரி அப்படியே அவரு வயல்வெளியில படுத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ராஜுடைய நண்பன் வராங்க. என்ன ராஜு, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கன்னு தெரியும். உன் அண்ணன் கிட்ட இருந்து மொத்த பவரையும் நீ எப்படி எடுக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க. நீ ஒரு பலசாலி, உன்ன மாதிரி ஒரு பைல்வான்லாம் முன்னாடி போய் நின்னாலே உன் அண்ணனே பயந்து போய் எல்லா பவரையும் உன்கிட்ட கொடுத்துருவான்டா அப்படின்ற மாதிரி அவர் வேற ஒரு பங்குக்கு உசுபேத்தி விடுறாரு. ஹீரோ கோயிலுக்கு வராரு. அப்பதான் அந்த கோயில்ல இருக்கிற பூசாரியும் ஹீரோ அப்பா கிட்ட அந்த மரத்தை நீங்க கயிறெல்லாம் கட்டி சாமியா வணங்கணும்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு அபிஷேகம் பண்றாருங்க. அப்போ திடீர்னு மின்மினி பூச்சி மாதிரி நிறைய வெளிச்சங்கள் அந்த மரத்தை சுத்தி உட்காருது. அந்த மரமே அங்க மின்ன செய்யுது. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனுக்கு அடிபட்டு போச்சுன்ற மாதிரி மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வராங்க. ஆனா இலவசமா மருந்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி டாக்டர் மறுக்க, ஏன்னா முன்னாடி இந்த ராஜு வந்து நிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு இலவசமும் என்னால கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஊருக்காரங்களுக்கிட்டையும் காசு கேட்கிறாரு. அவங்களும் காசுக்கு எங்க போறதுன்னு தெரியாம இருக்க இப்ப அந்த இடத்துல ஒரு போர்டை எழுதி வச்சிடறாருங்க. இலவசம் மருத்துவம்னு சொல்லி யாரும் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி. இதையெல்லாம் அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற நம்ம ராஜுடைய மனைவியும் அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. டாக்டரே காசு வாங்கிக்கிட்டு மருத்துவம் பார்க்கறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. டாக்டரை பிடிச்சும் பயங்கரமா கத்துறாங்க. இந்த விஷயத்த ராஜுடைய அண்ணனான ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் இது எல்லாம் ஊர் மத்தியில கேட்டுட்டு அவனுக்கு என்ன அவ்வளவு ஒரு திமிரு, அப்பா உங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு சொல்லிதான் அந்த இலவச மருத்துவமனையே திறந்தாரு. அத இது மாதிரி பெய்டு ஆக்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. இதுக்கப்புறம் மருத்துவமனையில இலவசம் தான், யார் தடுக்கிறான்னு பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் தம்பி அவர் பாக்குறாரு. ராஜு மொட்டை மாடியில ஒரு ரூம்ல இருந்து நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே முறைக்க, இப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அந்த பையனோட அப்பாவும் இப்ப என் பையனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோவோட கண்ணுல ஒரு சின்ன பொண்ணு தெரியுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னா ஓப்பனிங்ல ஒரு கணவர் மனைக்கு 2ஆவதா ஒரு பொண்ணு பிறந்திருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு தாங்க. அவங்களுமே அப்படியே வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது ஹீரோவுடைய வீட்டு வாசல்ல இருக்கிற மரம் தாங்க. திடீர்னு அந்த பொண்ணு அந்த மரத்துலயும் ஏறாங்க. ஹீரோவுமே ஏமா கீழே விழுந்துட போறாமா அப்படின்னு சொல்லி அவரும் அந்த மரத்துல ஏற, அப்ப அந்த மரத்துல சில பூக்கள் இருக்குங்க. அந்த பூக்கள் எல்லாம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு சொல்லி பறிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மரத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிடுறாங்க. ஹீரோ யாரா அந்த பொண்ணா இருக்கும், ஒருவேளை எதனா தேவதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண, இப்ப அந்த மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த பூவையும் அந்த ஊர்ல இருக்கிற அந்த நபர்கிட்டையும் கொடுக்குறாங்க. இதை கொடுத்து உன் பையனோட உசுரை காப்பாத்து அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அந்த நபரும் இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடயே தான் வீட்டுக்கு திரும்புறாரு. அப்படி அந்த பூக்களையும் அரைச்சி தான் பையனுக்கு கொடுக்க கொஞ்ச நாள்லயே அவங்க பையன் பூரணமா குணம் அடைகிறாங்க. இதை அந்த நபரால நம்ப முடியல. அதே வேளையில ராஜ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வழக்கம் போல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற புதையலை எடுக்கிறதுக்கு அந்த ரகசிய அறைக்கு போக இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டோரையும் திறந்துடுறாங்க. டோரை திறந்து பார்க்கும் போதோ அங்க சும்மா 1000 கிலோக்கு மேல நிறைய தங்க நகைகள் இருக்குங்க. பெரிய வால் இருக்கு, ஒரு பெரிய கிரீடம் வேற இருக்கு. அதெல்லாம் பார்க்கும் போதோ அவனுக்கு அடையணும்னு தோணுது.
தோணுது. அந்த கிரீடத்தையும் தன்னோட தலையில இந்த ராஜு போட்டுக்க, அப்போ திடீர்னு அந்த கிரீடம் நம்ம ராஜுடைய தலையிலேயே உருக செய்யுது. அப்படி உருகி நம்ம ராஜுக்குள்ளேயே அந்த கிரீடம் போற மாதிரி காமிக்க, அப்பதான் அது சாதாரண கிரீடம் இல்ல, முன்னாடி ஒரு அரக்கனை பத்தி சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அந்த அரக்கனுடைய கிரீடம் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பேராசைப்படுற எல்லாருடைய உடம்புக்கும் அந்த அரக்கன் வர மாதிரி இப்ப இந்த ராஜுடைய உடம்புக்கும் ஒரு அரக்கன் பூந்துடுறான். இங்க அந்த ஊர்ல இருக்கிற அந்த பையன் சரியானதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட நன்றி சொல்ல வராங்க. அதே மாதிரி ஹீரோ அப்பா அந்த மரத்தை வணங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி இந்த மரத்தினால தான் நாங்க எல்லாருமே நல்லா ஆனோன்னு சொல்லி இந்த மரத்தை அங்க சாமியா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. மரத்துக்கு அபிஷேகம் பண்றது, கயிறு எடுத்துட்டு வந்து கட்டுறது, தொட்டில கட்டுறதுன்ற மாதிரி பல விஷயங்கள் அங்க நடக்குதுங்க. அப்படி நடக்க நடக்க அந்த ஊருக்குள்ள நிறைய பாசிட்டிவிட்டி பரவற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப ராஜ் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் அப்படியே வீட்டுக்கு வர அண்ணன் அந்த மரத்தை சுத்தி உக்காந்து நிறைய பூஜை பண்றதும் மக்களை உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குறான். ராஜுக்கு அதெல்லாம் பிடிக்கலைங்க. தான் அண்ணன் கிட்ட பேசாம போயிடுறான். ஹீரோவுமே வந்து தான் தம்பியை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தம்பி அண்ணன் கிட்ட மூஞ்ச காட்டுறான். இன்னொரு பக்கம் இந்த ராஜோட மனைவிக்கு வேற அங்க வளகாப்பு பண்றாங்க. அப்போ அந்த புதையல்ல இருந்து எடுத்த ஒரு தங்க நகைய தான் மனைவியோட கையில இந்த ராஜ் போட்டு விடுறான். இது எப்பவுமே உன் கையில தான் இருக்கணும்ன்ற மாதிரி தான் மனைவி கிட்டயும் ராஜ் சொல்றான். இங்க ஊருக்கு நடுவுல நம்ம ஹீரோ தான் அப்பாவுடைய பொசிஷனுக்கு வர மாதிரியும் அங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோவை மரியாதையோட ஒரு ராஜா மாதிரி பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. இதுவும் நாளளவுல ராஜிக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ஒரு நாள் ராத்திரி தான் அண்ணன் இல்லாதப்போ அந்த மரத்து நடுவுல உக்காந்து நிறைய பேர் பூஜை பண்றாங்களா, அவங்க எல்லாரையுமே துரத்தி விட்டுறாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல வேற இப்போ நம்ம ஹீரோ யாரையுமே காசு வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா அதை இந்த ராஜ் வந்து தடுக்கிறான். அப்பா போறப்போ இந்த ஹாஸ்பிட்டலை என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காங்க, அதனால எந்த உரிமையும் இல்லை இங்க வந்து காசு வாங்க கூடாதுன்னு நீ சொல்றதுக்கு. டே அண்ணா, இது உனக்கு மட்டும் இல்ல, அம்மா உன்கிட்டயும் தான் சொல்றேன், இது என்னோட ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு போக இது ராஜோட மனைவியும் கவனிக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே உங்களோட குணங்கள் ரொம்ப மோசமாயிட்டே போதுங்க, ஏங்க இப்படி மாறிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு தான் மனைவியா அங்க காயப்படுத்திட்டு நீ அமைதியா இருக்கணும், இதுக்கப்புறம் குறுக்க பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரியும் அங்க போறாரு. இதுல அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட காசு வாங்கி நிறைய வெக்க போரெல்லாம் வாங்கியிருப்பாரு போல, அதையும் இந்த ராஜு பார்த்துட்டு பொறாமைனால அந்த வெக்க போரெல்லாம் கொளுத்தி விட்டுறாரு. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போகும்போதோ ஹீரோக்கும் தான் தம்பி தான் இதை கொளுத்துனான்ற மாதிரி அங்க ஒரு நகை விழுந்திருக்குங்க. அந்த நகையை பார்த்து தான் தம்பின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. இங்க ஹீரோவுடைய வீட்டு வாசல்ல அடுத்த நாள் அந்த மரத்திலையும் நிறைய பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் மொட்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க போல. ராஜோட மனைவியும் அங்க ஒரு கயிறை சுத்திட்டு இருக்கிற மாதிரி காமிக்க அதையெல்லாம் அந்த பக்கம் வர ராஜுமே பாக்குறான். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், போக போக இந்த மரத்தை ஒரு கடவுளாவே மாத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி நான் பண்ற அபிஷேகம்ன்ற மாதிரியும் அவன் எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு அந்த மரத்துல மூச்சா போலான்னு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ராஜோட தலையிலேயே அடிக்கிறாரு. போக போக உன்னுடைய ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குடா, நேத்து என்னன்னா ராத்திரி போயிட்டு வெக்க போற கொளுத்திட்டு வந்திருக்க, கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, இதோ உன்னோட பிரேஸ்லெட், ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, போதுண்டா, அப்பாவுடைய மானத்தை மொத்தமா வாங்கிட்டு போயிடாத அப்படின்ற மாதிரியும் கத்துறாரு. ராஜுவும் கோவப்படுறான். இது வரைக்கும் அண்ணன்னு பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு எதிரா நீ பேசுறதே கூடாது தப்புன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் தான் தம்பி கிட்ட இருக்கிற சில நகைகளையும் ஹீரோ கவனிக்கிறான். எவ்வளவு நகை எங்க வந்தது, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த புதையலை திறந்துட்டியாடா, அட பாவி, அது ஒரு சபிக்கப்பட்ட இடம், அங்க போக கூடாதுன்னு அப்பா எவ்வளவு சொல்லியிருக்காரு, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரியும் கேட்க, ராஜுமே அங்க நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள தான் மனைவியோட நுழையிறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ராஜ போட்டு அடிக்க இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை உருவாகுது. மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல இந்த ராஜு நம்ம ஹீரோவை போட்டு செம்ம அடி அடிச்சிடறான் போல. இங்க ராஜுடைய மனைவியும் பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அனுமதிக்கப்படுறாங்க. இப்போ தம்பி கிட்டயே அடி வாங்கிக்கிட்டு தம்பியோட மனைவியை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ வராருங்க. ஒன்னும் இல்ல, இவளை காப்பாத்தியாச்சு, நல்லபடியா தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் சொல்லிட்டு, எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பேராபத்து வரப்போகுதுன்ற மாதிரி நினைக்கிறேன்டா, நம்ம இது வரைக்கும் காப்பாத்தி வச்ச எல்லாமே நம்மளை விட்டு போகுது, நான் சொல்றேன் அந்த இடத்துக்கு நீ உடனே போ அப்படின்ற மாதிரி தான் முதல் பையனான ஹீரோவையும் அந்த அம்மா ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அது ஒரு சிவன் கோயிலுங்க. அங்க ஒரு முனிவர் இருக்காரு. அந்த முனிவரையும் நம்ம ஹீரோ வந்து பார்க்க தனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளை பத்தியும் சொல்றாரு. அப்பதான் உன் தம்பி அந்த புதையலை திறந்தது மூலயமா ஒரு மிகப்பெரிய அரக்கனை எழுப்பிட்டான். இப்ப அந்த அரக்கன் தான் உன் தம்பியோடைய உடம்புல இருக்கான். ஆல்ரெடி உங்க ஊருக்குள்ள ஒரு அக்கா தங்கச்சி பிரச்சனை இருக்கு, அதாவது ஒரு அக்கா தங்கச்சி ஆத்மா உலாத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த அரக்கன் வந்தது மூலயமா அந்த அக்கா ஆத்மாவும் சக்தி அடைஞ்சு அதுவும் உங்க வீட்டுக்குள்ளதான் உலாத்துது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, சாமி ஒண்ணுமே புரியல சாமி, என்ன நடந்தது, உண்மையாலேயே அந்த கதையை என்கிட்ட தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோவுடைய கொள்ளு
கொள்ளு தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு காலத்துல இந்த ஊரையே கட்டி ஆந்திருக்காரு. அவரோட பேரு வீருங்க. இப்ப எவ்வளவுக்கோல இவங்க தானங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, அப்ப அந்த வீரர் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர் மக்களுடைய சொத்துக்கள், அவங்களோட நகை, பணம்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்கள அடிச்சு மிரட்டி எழுதி வாங்கிப்பாரு. சில பேரு கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை அவங்க சரியா கொடுக்கலன்னு வைங்களேன், அவங்க மனைவிகளை அந்த கடனை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் இந்த வீர் தான் வச்சிருப்பாரு. இப்படி கொள்ளையடிச்சு அந்த வீரு அந்த ஊரையே கஷ்டப்பட்டு நிறைய சொத்துக்கள் சேர்ப்பாருங்க. அதுதான் இப்ப அந்த புதையலா இருக்கிற தங்க நகைகள் எல்லாமே. அப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒரு கணவர் மனைவி இருக்காங்க. அதாவது ஓப்பனிங் சீன்ல ஒரு கணவர் மனைவி காமிச்சிருவோம் பாத்தீங்களா, அவங்க தாங்க. அவங்களுக்கு ஒரு அன்பான பொண்ணு இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து இவங்களுக்கு நிறைய துரதிருஷ்டமான விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்குள்ளேயும் சண்டை வந்துகிட்டே இருக்கோங்க. அது இல்லாம அவங்க பொண்ணுமே மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லாம ஒரு மாதிரி தலையெல்லாம் களைச்சு போட்டு ஒரு பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு சாமியார்கிட்டயும் அந்த பொண்ணை சரிப்படுத்தலான்னு கூட்டு போக, ஆனா அந்த சாமியாரே அந்த இடத்துல போய் சேர்ந்துடுறாருங்க. அப்பதான் தனக்கு பிறந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, அது ஒரு டெவில் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அங்க இன்னொரு முனிவர் கிட்ட இந்த கணவர் மனைவி விசாரிக்கும் போதோ, ரொம்ப தவறான நட்சத்திரத்திலையும் தவறான நேரத்திலையும் உங்க பொண்ணு பிறந்ததுனால அவ உடம்புல இப்படி ஒரு டெவில் வந்திருக்கு. இது புராணத்துல இருந்த டெவில் தான். அதனாலதான் உங்களை சுத்தி எவ்வளவு நெகட்டிவிட்டி. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், இன்னொரு குழந்தைய நீங்க பெத்துக்கணும். அந்த குழந்தை கரெக்டா நான் சொல்ற நட்சத்திரத்திலையும் நான் சொல்ற நேரத்திலையும் பிறக்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி மட்டும் அது பிறந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு பயங்கர செல்வம் பெருகும், நிறைய பாசிட்டிவிட்டியா நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரியும் இந்த கணவர் மனைவி பிளான் பண்றாங்க. அப்படி அவங்களுக்கு ரெண்டாவதா ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த பொண்ணுடைய பேரு செல்வி. செல்வி பிறந்த உடனேயே இவங்களுக்கு திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையல் உள்ள அதாவது ஒரு பெட்டி மாதிரி இருக்குங்க. பெட்டி முழுக்க தங்க நகைகள் தான். கணவர் மனைவியால நம்ப முடியல. அப்ப அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ரெண்டாவது பொண்ணு மூலியமா நல்லது நடக்கும் போலக்கின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவர் ஊருக்குள்ள நிறைய நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பணக்காரர் மாதிரி தான் போயிட்டு வருவாரு. சீட்டாட்டத்துல இருந்து என்ன விளையாட்டு விளையாண்டாலும் லக்கு மூலியமா அவர் தான் ஜெயிப்பாரு. இதையெல்லாம் அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த ராஜா இருக்காருல, ஹீரோவுடைய கொள்ளு தாத்தா, அவரு பாத்துக்கிட்டே இருக்க, இவன் என்னடா புது பணக்காரனா மாறிக்கிட்டு இருக்கான், நகைகள்லாம் வச்சிருக்கான், திடீர்னு எப்படி ஊருக்குள்ள இவன் பணக்காரனா மாறினான்ற மாதிரி ஒன்னும் புரியல. இந்த கணவர் மனைவியுமே தன்னுடைய ரெண்டாவது பொண்ணு தான் லக்குன்றதுனால அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்றாங்க. அதையெல்லாம் அவங்க முதல் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. அதனாலேயே தான் தங்கச்சியான செல்வியை அவங்க வெறுக்கிறாங்க. முதல் பொண்ணு ஒரு டெவில் அப்படின்றதுனால அவங்கள ஒரு இருட்டு ரூம்லயே அந்த கணவர் மனைவி போட்டு அடைக்கிறாங்க. இப்படியே வருடங்கள் போகுதுங்க. அப்பதான் இவங்களோட வளர்ச்சியெல்லாம் பாக்குற அந்த ஊர்ல இருக்கிற அந்த கொள்ளு தாத்தாவான வீர் இருக்காருல, அவரு ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வராரு. எவ்வளவு நகடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அந்த கணவரையும் போட்டு மிரட்டுறாரு. தான் கையில கால்ல இருக்கிற நகைகள் எல்லாத்தையுமே இப்ப அந்த ராஜாவுக்கும் அந்த நபர் கலட்டி கொடுக்க, இது மட்டும் தான் வச்சிருக்கியா, வேற என்ன வச்சிருக்கன்ற மாதிரி பெட்டியை திறந்து பார்த்தா பெரிய மணிமாலையே அவன் வச்சிருக்கான் போலங்க. அதையும் இப்ப அந்த ராஜா தன்வசம் ஆக்கிக்கிறாரு. நீ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நகை போட்டு வரத இத்தனை வருஷங்களா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பனா உங்க வீட்டுல இதை விடவும் பெரிய புதையல் இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் கேட்க, ஆனா அதை கணவர் மனைவி ரெண்டு பேருமே சொல்ல மறுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரையுமே இந்த ராஜா எடுத்துக்கிட்டு, நீங்க உண்மையை சொல்லனா உங்க பொண்ணுங்களை எதனா பண்ணிடுவேன்ற மாதிரியும் மிரட்ட, அப்பயும் உண்மையை சொல்லாதனால அந்த கணவர் மனைவியை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அவர் எரிச்சிடுறாரு. உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. அதுல லக்கியான பொண்ணு இருக்காங்களா செல்வி, அவங்கள ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. அதை தட்டி கேட்க வந்த கொஞ்சம் பேயர்ன மாதிரி ஒரு பொண்ணு, முதல் பொண்ணு இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணை அந்த ஊருக்கு வெளியில இருக்க ஒரு மரத்துல கைத்துல தொங்க விட்டு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் அந்த பெரிய பொண்ணு அங்க பேயா சுத்துற மாதிரியும், அந்த பேய் தான் வந்து நம்ம ஹீரோவுடைய கொள்ளு தாத்தாவோட கதையை முடிச்ச மாதிரியும் அந்த சாபம் தான் இப்ப வரைக்குமே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த பொண்ணு ஒரு ராட்சசனுடைய பிறவின்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, இப்ப அந்த பொண்ணு யாரோட உடம்புலயாச்சும் பூந்து அந்த தங்க நகைகள் எல்லாத்தையுமே அடைஞ்சி இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறா போல. அது இந்த ராஜ பரம்பரையில இருக்கிற யார் உடம்பெல்லாம் பூந்தாதான் நடக்குமா? அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த நகைகள் எல்லாத்தையுமே தான் வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல வச்சு புதைச்சிட்டாரு. அதுதான் அந்த புதையல். இப்ப அந்த புதையலை வெளியே எடுத்தது மூலயமா இந்த வில்லனான ராஜுடைய உடம்புக்குள்ள அந்த சாத்தான் வந்திருக்கும் போல. இதனால்தான் அவன் இப்படி நடந்துக்கிறதாகவும், இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் முழு சாத்தானாவே மாறி புராணத்துல வந்த அந்த அரக்கனாவே மாறிடுவான். அதை ஒரே ஒருத்தரால மட்டும்தான் காப்பாற்ற முடியும், தடுத்து நிறுத்த முடியும்ன்ற மாதிரியும் அந்த ஹீரோ கிட்ட இந்த எல்லா கதைகளையும் அந்த முனிவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற இந்த அரக்கனான இந்த வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே வீட்டு வாசல்ல அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற மரத்தை எப்படின்னா வெட்டணும்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த மரம் பாசிட்டிவிட்டி தானே, இவனுக்கு தான் பாசிட்டிவா இருக்க எதுவுமே பிடிக்காது. அது இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஹீரோ கிட்ட கூட ஒரு பொண்ணு அந்த மரத்துல இருந்து பூ பறிச்சு கொடுத்துருப்பாங்களே, அந்த பொண்ணு யாருன்னா அந்த கணவர் மனைவியோட ரெண்டாவது பொண்ணு செல்வி. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஆத்மா, அதனால நல்ல ஆத்மாவா ஊருக்குள்ள இந்த மாதிரி உதவிகள் பண்ணுவாங்க. ஆனா கெட்ட ஆத்மாவான அந்த முதல் பொண்ணு தான் இப்போ
அந்த மரம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த வில்லனோட உடம்புல இருக்கிறது, அது இல்லாம அது கொஞ்சம் கொஞ்சமா அரக்கனா வேற டேர்ன் ஆகிட்டு இருக்கு. அதனால வில்லனோட முகமும் மாறி அந்த மரத்தை அங்க வெட்டுறாரு. இன்னொரு பக்கம் தான் மனைவியோட கையில ஒரு ரிங்கு போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ரிங்கு போட்டதுல இருந்து தான் மனைவியோட உடலும் மாறிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வலி வருதுங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பாக்குற டாக்டரும் சரி, ஹீரோவுடைய அம்மாவான அந்த பொண்ணு மாமியாரும் சரி, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க ஒரு அரக்கனே பிறந்திருக்கிறதா நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹீரோயினையும் அங்க காப்பாற்ற முடியலைங்க. ஹீரோவும் தான் வீடு திரும்புறாரு. அங்கதான் மரத்தை வெட்டி இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குறாரு. முனிவர் சொன்னது ஞாபகம் வருது. வேகமா தான் அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்க ஹாஸ்பிட்டல்ல பிணங்கள் தாங்க இருக்கு. தான் அம்மாவையும் அங்க காப்பாத்த முடியல. அப்பதான் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ அந்த மரத்தை வெட்டிருப்பான் பாத்தீங்களா, அந்த மரம் இருக்கிற ஒரு இடத்துல அவர் தோன்றாரு. அப்படி தோண்டும் போதுதான் தெரியுது அந்த மரம் இருக்கிற இடம் எது தெரியுமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய கொல்லு தாத்தா அந்த நல்ல ஆத்மாவான செல்விய ஒரு இடத்துல புதைச்சிருப்பாருல, அந்த இடத்துலதான் இப்ப அந்த மரம் வளர்ந்துருக்கும் போல. அப்படி செல்வியோடைய சில எலும்புகள் அங்க இப்ப வரைக்குமே இருக்குங்க. அந்த எலும்புகளை இப்ப நம்ம ஹீரோ கையில எடுத்துக்கிறாரு. இதை எடுத்துட்டு போயிட்டு சிவன் பெருமாளுடைய சிலையோட தலையில இவர் தூவணுமா. அப்படி தூவனா சிவபெருமானே உலகத்துக்கு வந்து அந்த அரக்கனை அழிப்பாருன்ற மாதிரி தான் அந்த முனிவர் ஒரு ஐடியா சொல்லியிருப்பாரு. அதை இப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வேக வேகமா போறாரு. அப்படி அங்க நிறைய அகோரிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல இவங்க எல்லாரும் சட்டுப்புட்டுன்னு அங்க ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்ல இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு மொத்தமாவே அந்த அரக்கனா மாறுறான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கும் வரான். அங்க இருக்கிற எல்லா அகோரிகளையும் அந்த நபர் வேட்டையாடுறான். ஹீரோவுமே வேக வேகமா அந்த பூஜை பண்ணி அங்க சிவபெருமானுடைய சிலைக்கு அருகிலும் ஓடிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள இந்த அரக்கன் எல்லாரையும் அடிச்சு வீழ்த்திட்டு நம்ம ஹீரோவையும் போட்டு தள்ளுறதுக்காக பக்கத்துல வர, நல்ல வேலைங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த சிவன் பெருமாள் சிலைக்கு பக்கத்துல வந்து அதை வைக்கவும் செய்யறாரு. அது வைக்கிறது மூலயமா அங்க சிவபெருமானே உலகத்துக்கு ஒரு அவதாரம் எடுத்து வராருங்க. அப்படி மறுபடியும் வந்து அந்த அரக்கனிடம் சிவனை சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அது வரைக்கும் தான் மிகப்பெரிய பலசாலி நினைச்சிட்டு இருந்த அரக்கன் சிவன் முன்னாடி ஒரு எறும்பு மாதிரி தாங்க தெரியுறாங்க. அப்படி சிவன் தன்னோட காலால மிதிச்சே அந்த அரக்கனை போட்டு தள்ளுறாரு. சோ இதோட இந்த படத்தோட கதை முடிகிற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம். வாய்ப்பு இருந்தா ஒரு வாட்டி OTTல பாருங்க. அதை ப்ரமோட் பண்ணாதான் இந்த வீடியோ. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.